ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் ஒரு பிரம்மாண்டமான விறுவிறுப்பான கான்கிரீட் வேலை நடக்க போகுது. ஆமாங்க, இன்னைக்கு மொத்தம் 55 கியூபிக் மீட்டர் கனம் கான்கிரீட் போட போகிறோம். இதுக்காக நம்ம கை கோர்த்திருக்கிறது திருவண்ணாமலை நிறுவனமான அருணை ரெடிமிக்ஸ் கான்கிரீட் கூட தான். ஆனால் இதில் இருக்கிற பெரிய சவாலே இந்த 55 கன மீட்டர் கான்கிரீட்டையும் வெறும் 3 மணி நேரத்துக்குள்ள நாம ஊற்றி வைப்ரேட்டர் போட்டு முடிக்கணும். இந்த சவாலை நம்ம டீம் எப்படி சமாளிக்க போகுது? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 0:31 முதல் 1:30 வரை தரக்கட்டுப்பாடு, ஸ்லம் டெஸ்ட் மற்றும் கியூப் டெஸ்ட். லாரியிலிருந்து கான்கிரீட் எடுக்கப்பட்டு ஸ்லம் டெஸ்ட் மற்றும் கியூப் டெஸ்ட் செய்யப்படும் நெருக்கமான காட்சிகள். வாய்ஸ் ஓவர். ஒரு கட்டிடத்தோட ஆயுள் காலத்துக்கு அதோட கான்கிரீட் தரம் ரொம்ப முக்கியம். அதனால தான் இன்னைக்கு நாம M25 கிரேடு கான்கிரீட் பயன்படுத்துறோம். அதாவது 28 நாட்களுக்கு பிறகு இதோட தாங்கும் திறன் 25 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் சதுரமாக இருக்கணும். ஆனா கான்கிரீட்டை சைடில் ஊத்துறதுக்கு முன்னாடி அருணை கான்கிரீட்டோட தரத்தை நாம சோதிக்கணும். முதல்ல பண்ண போறது ஸ்லம் டெஸ்ட். கான்கிரீட்டோட பதம் மற்றும் வேலைத்திறன் ஒர்க்கபிலிட்டி கரெக்டா இருக்கான்னு பார்க்கிறோம். பாத்தீங்களா, அருணை மிக்சரோட கான்கிரீட் பதம் கச்சிதமா நாம எதிர்பார்த்த அளவுக்கு வந்திருக்கு. அடுத்ததா லேப் டெஸ்டிங்கிற்காக கான்கிரீட் கியூப் டெஸ்ட் பிடிக்கிறோம். இந்த கியூப்களை 28 நாட்கள் கழிச்சு டெஸ்ட் பண்ணி அருணை நிறுவனம் கொடுத்த M25 தரம் 100% கரெக்டா இருக்கான்னு உறுதி செய்வோம். ஒரு 31 முதல் 2:45 வரை கான்கிரீட் போடுதல் மற்றும் வைப்ரேட்டர் வேலைகள். காட்சி: கான்கிரீட் பம்ப் மூலம் வேகமாக கான்கிரீட் ஊற்றப்படுவது, தொழிலாளர்கள் வைப்ரேட்டர் போடுவது போன்ற விறுவிறுப்பான காட்சிகள். இப்போ ஆசலாட்டம் ஆரம்பம். அருணை ரெடிமிக்ஸ் வண்டிகள் லைனா வந்து நிக்க கான்கிரீட் பம்பிங் வேகமா நடக்குது. 55 கியூபிக் மீட்டர் கான்கிரீட்டை மெயின்டைன் பண்ணணும்னா பேட்சிங் பிளான்ட்டுக்கும் நம்ம சைட்டுக்கும் இடையே சரியான தொடர்பு இருக்கணும். அதை அருணை டீம் பக்காவா பண்றாங்க. கான்கிரீட் விழ நம்ம சைடில் மிக முக்கியமான வேலை நடக்குது. அதுதான் வைப்ரேட்டர்ஸ் போடுறது. கான்கிரீட் போடுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் அதை நல்லா கச்சிதமாக்குவது, கம்பேக்ஷன். இந்த நீடில் வைப்ரேட்டரை கான்கிரீட்டுக்குள்ள செங்குத்தா இறக்கும்போது அதுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காற்று குமிழ்கள் வெளியேறும். இதனால கான்கிரீட் கம்பிகளுக்கு நடுவில் கேப் இல்லாமல் நல்லா போய் உட்காரும். இதை சரியா பண்ணலைன்னா ஹனி கம்ப் எனப்படும் பொத்தல் விழுந்துடும். நம்ம சைடில் தரத்துக்கு நோ காம்ப்ரமைஸ். 2:46 முதல் 3:30 வரை நேரத்துடன் ஒரு யுத்தம். 3 மணி நேர இலக்கு. காட்சி: நேரம் கடந்து செல்வதை காட்டும் டைம் லேப்ஸ் காட்சி. தொழிலாளர்கள் கான்கிரீட்டை மட்டப்படுத்துறது. வாய்ஸ் ஓவர். இப்போ கரெக்டா 2 மணி நேரம் ஆயிடுச்சு. கான்கிரீட் போடுற வேகம் உண்மையாவே வேற லெவல்ல இருக்கு. அருணை ரெடிமிக்ஸ் கான்கிரீட்டோட ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, வர்ற எல்லா வண்டிகள்லையும் கான்கிரீட்டோட தரம் மற்றும் பதம் மாறாம ஒரே மாதிரியா இருக்கு. 3 மணி நேரத்துக்குள்ள முடிக்கணும்ன்ற சவாலுக்கு இது ரொம்பவே உதவுது. ஏன்னா ஒரு வண்டிக்கும் அடுத்த வண்டிக்கும் கேப் அதிகமானா கான்கிரீட் காஞ்சி கோல்ட் ஜாயிண்ட் விழுந்துடும். ஆனா அருணை நிறுவனத்தோட தொடர்ச்சியான சப்ளை மற்றும் நம்ம சைட் பசங்களோட உழைப்பால வேலை செம ஸ்மூத்தா போயிட்டே இருக்கு. 3:30 1 முதல் 4 வரை முடிவுரை. காட்சி: கான்கிரீட் போட்டு முடிக்கப்பட்ட அழகான தளம். அருணை லாரி கிளம்பும் காட்சி. வாய்ஸ் ஓவர். அவ்வளோதாங்க, வெற்றிகரமாக 55 கனமீட்டர் M25 கான்கிரீட்டை மிகச் சரியான தரத்தோட நம்ம இலக்கான 3 மணி நேரத்துக்குள்ளேயே அடிச்சு முடிச்சாச்சு. சரியான நேரத்துக்கு தரமான மிக்ஸை டெலிவரி பண்ணிய அருணை ரெடிமிக்ஸ் கான்கிரீட் நிறுவனத்திற்கு ஒரு பெரிய தேங்க்ஸ்.